பாட்டி வைத்தியம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவசியம்தான். உதாரணத்துக்கு தொட்டதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறதுங்கிறது வந்து தேவையில்லாதது. ஆனால் முன்ன இருந்த ஜென்ரேஷனுடைய உடல் வலிமையும் அந்த உடல் ஆரோக்கியமும் மதர் கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய ஃபீடுக்கு வந்து இந்த இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட அந்த தன்மை இல்லை. அந்த உணவு பழக்கங்களையும் மனநிலையில தான் அந்த கரு ஆரோக்கியமற்ற குழந்தையாகவும் வளர்றது இந்த தாயோட மனம் மெயின். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பால் கொடுக்கக்கூடிய நேரங்கள்லையும் தாய்மார்களுடைய மனநிலை, சளி அதிகமாக அந்த குழந்தைக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா சளி உருவாக்கக்கூடிய உணவுகளை அந்த தாய் வந்து கர்ப்ப காலங்களே அதிகமாக எடுத்திருப்பாங்க. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு பாலே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். யாரெல்லாம் அதிகமாக குழந்தைங்களுக்கு சளி காய்ச்சல் வருதோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கக்கூடிய ஹேபிட் இருக்கும். இப்போ குழந்தைங்களை பொறுத்த அளவுக்கு கை வைத்தியங்கள்ன்றது பண்ணலாமா இல்லை பண்ணவே கூடாது? தாராளமாக பண்ணலாம். சிறு குழந்தைகளாக இருக்காங்க, ஒரு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு கை வைத்தியம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அதை ஏற்றுக்கக்கூடிய அளவில் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் இல்லை.